இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு அழறீங்க? என்ன நடந்தது? சீனியர், என்னன்னு சொல்லுங்க. என் அப்பா அப்பா என் அப்பா கிடைச்சிட்டாரு. அப்படியா? எப்போ சீனியர்? எப்படி? என்கிட்ட எதுவுமே சொல்லல. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இப்படிதான் சொல்லுவீங்களா? ஆமா, அவர் யாரு? இப்ப எங்க இருக்காரு? இங்கதான் நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம கூடவா? ஆமா. அப்போ உதய பெருமாள் அங்கிள் தான் உங்க அப்பாவா? ஆமா, என் அப்பா கிடைச்சிட்டாரு. என் வாழ்க்கைக்கான ஆதாரம் கிடைச்சிருச்சு. நான் இனிமே அனாதையே இல்ல. என்னை யாரும் அப்படி சொல்லவே முடியாது. உதய பெருமாள் அங்கிள் தான் இவரோட அப்பானா, அப்போ இந்திராணி மேடம், கபிலனும் இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன இலி, என்ன பண்றதா? இப்பவே நான் அவர்கிட்ட போய் என் அம்மாவை ஏன் விட்டுட்டு போனீங்க நான் கேட்க போறேன். இப்பவே நான் போய் நான் தான் உங்க புள்ளன்னு சொல்ல போறேன். சரியா? சீனியர் சீனியர், அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு மேல என்ன? அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ நீங்க போய் உண்மையை சொன்னா அங்க என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உதய பெருமாள் அங்கிளுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. அவரோட பையன் கபிலனுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வீட்டுல அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இப்போ நீங்க போய் எல்லாத்தையும் சொன்னா அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க அவரை என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் என் அப்பா யாருன்னு தெரிஞ்சும் அத நான் அவர்கிட்ட சொல்லாம இருக்கணுமா? நான் அப்படி சொல்லல. இத்தனை நாளா உங்க அப்பா யாருன்னு தெரியாம இருந்தோம். ஆனா இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்ல அங்க நிலைமை எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு பார்த்து சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா சொல்லிக்கலான்னு சொல்றேன். அது வரைக்கும் இது நம்மள தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சீனியர், கொஞ்சம் கோவப்படாம நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. என்ன நம்புங்க.